Hello friends, welcome to Divyaskitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல இட்லி உப்புமாவை தான் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க நான் 4 இட்லி எடுத்துர்க்கறேன். 4 இட்லி நல்லா இப்படி உதிரியா பண்ணிடுங்க. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு அளவுக்கு உதிரியா பண்ணிடுங்க. பாருங்க இந்த மாதிரி உதிர்த்து வெச்சுக்கோங்க. உடனே செஞ்சு இட்லி செஞ்சோம்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இட்லி கொஞ்சம் ஆற வெச்சிட்டு பண்ணா தான் நல்லா வரும். இப்போ செய்யலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வெச்சுக்கோங்க. கடாய் காஞ்ச உடனே 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்தாச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, கலக்காய், கொஞ்சமா கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு. இப்போ இதை ஒரு வாட்டி வதக்கிடலாம். இப்போ இது வதங்கிச்சு. வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நெருக்கிட்டு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு வெங்காயம் வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌனாலாம் வதக்கிறது வேண்டாம். ஒரு பாதி அளவுக்கு வதக்குனா போதும். இட்லி உப்புமாவுக்கு அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் வெங்காயமும் வதங்கிச்சு. இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு சால்ட்டு. இதுவும் ஒரு வாட்டி நல்லா இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு இப்போ நாம் உதிர்த்து வச்சிருந்த இட்லியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதெல்லாம் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலராக தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்க எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இலை போட்டுடலாம். அவ்வளோதாங்க, இட்லி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. கடாய் காய்ச்ச உடனே மடம் தாளிச்சோம்னா குயிக்காக ஆகிடும். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பிடிச்ச மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக ஆகிற ஒரு ஃபுட்டு இது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.